வெல்கம் ஆல். இது முனிசுமேஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் சாப்டர் 2ல் 2.7.1 ஹெட்டிங்கை பார்ப்போம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகள் மற்றும் பொது வித்தியாசம், டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் அன் ஏபி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளை பின்வருமாறு எழுதலாம். T1 = A. இப்போ நம்ம ஏங்கிறத A + 1 - 1 × Dன்னு எழுதலாம். T2னா A + D = A + 2 - 1 × D. அதே மாதிரி T3னா A + 2D, A + 3 - 1 × D. T4 = A + 3D, அதாவது A + 4 - 1 × D. பொதுவாக Tn என குறிப்பிடப்படும் எண்ணாவது உறுப்பானது Tn = A + n - 1 × D என எழுதப்படுகிறது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா Tn = A + n - 1 × Dன்னு இருக்கணும். அந்த தொடர் வரிசையில் A அப்படிங்கிறது முதல் உறுப்பு. இந்த n அப்படிங்கிறது இங்கே உள்ள Tn எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்கிற நம்பர். இது என்னங்கிறது எண்ணாவது உறுப்பு. 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்புன்னு சொல்கிற மாதிரி 10வது உறுப்பு, 20வது உறுப்பு கேட்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். D அப்படிங்கிறது பொது வித்தியாசம், டிஃபரன்ஸ், அதாவது முன்னால் உள்ள உறுப்புக்கும் அதுக்கு அடுத்து உள்ள உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது 6வது உறுப்போட மதிப்பிலேருந்து 5வது உறுப்போட மதிப்பை நம்ம கழித்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் டி, பொது வித்தியாசம். அடுத்தடுத்து 2 உறுப்புகளோட உள்ள வித்தியாசம். எப்பயுமே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராவது உள்ள நம்பரை நம்ம கழிச்சு எழுதும்போது நமக்கு பொது வித்தியாசம் கிடைக்கும். பொதுவாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண நாம் 2ஆம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். 2வது உறுப்புலேருந்து 3வது உறுப்பை கழிக்கலாம், இல்லை 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். உதாரணமாக T1 = A, T2 = A + D. அப்போ T2 - T1 அப்படின்னா இந்த T2வை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். A + D - T1, T1ஓட மதிப்பு -A. அப்போ நமக்கு D கிடைக்கும். இதே மாதிரி T2 T3 வச்சு T3 - T2 எழுதினாலும் D தான் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது காமனான பொது வித்தியாசம் வந்து T2 - T1 இருக்கலாம், இல்லை T3 - T2 இருக்கலாம், இல்லை T4 - T3. இந்த ஆன்சர் எல்லாமே ஒன்று போல் சேமாக தான் வரும். அதனால் Dயோட வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கிறது Tn - 1 Tn - 1ன்னு கால்குலேட் பண்ணலாம். இந்த எண்ணோட மதிப்பு 2, 3, 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிப்பாக இருக்கலாம். பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண முயலும். இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். 1, 4, 7, 10ன்னு இருக்குது. இப்போ Dயோட மதிப்புனா 2வது உறுப்பு -1வது அப்புறம் 4 - 1, 7 - 4, இல்லை 10 - 7 எல்லாமே ஒரே மதிப்பு தான் 3ன்னு வருது. இந்த 2வது கொஸ்டின் பார்ப்போம். 6, 2